தமிழ் சினிமாவில் சுமார் 30 வருடங்களா கதாநாயகனா அசத்திக்கிட்டு இருக்காரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. கடந்த வருஷம் வரைக்கும் அவரோட படங்களோட அதிகபட்ச வசூலா 2013 ரிலீஸ் ஆன சிங்கம் 2 படம் தான் இருந்துச்சு. அந்த படம் பாத்தீங்கன்னா 100 கோடி வசூலை கடந்து சுமார் 120 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி இருந்துச்சு. அந்த சாதனைய 13 வருடங்களுக்கு அப்புறம் இந்த வருஷம் மே மாசம் ரிலீஸ் ஆன கருப்பு படம் முறியடிச்சது. சூர்யாவோட முதல் 300 கோடி வசூல் பண்ண படமா கருப்பு படம் சாதனைய படைச்சது. என்னதான் கங்குவா படம் 200 கோடிக்கு மேல வசூல் பண்ணி இருந்தாலும் அந்த படம் சந்திச்ச ட்ரோல்கள், அந்த படம் சந்திச்ச ஃபிளாப், அதனால கங்குவா படத்தை கணக்குல எடுக்காம கருப்பு படத்துல இருந்தே கணக்குல எடுக்கப்படுது. சூர்யா நடிச்சு கடந்த வாரம் ரிலீஸ் ஆன விஸ்வநாதன் சன்ஸ் படம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 150 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் வெற்றிகரமா திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகளோட ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவிலையும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுல $2 மில்லியன் வசூல இந்த படம் கடந்திருப்பதா விநியோக நிறுவனம் அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருந்தாங்க. அமெரிக்காவில் சூர்யாவோட முதல் $2 மில்லியன் வசூலிச்ச முதல் படமா இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் சாதனைய படைச்சிருக்கு. அதாவது இந்த படம் ஆரம்பிக்கும் போது வெங்கி அட்லூரி சூர்யாவோட கூட்டணி நம்ம லக்கி பாஸ்கர் திரைப்படம் மாதிரி ஒரு பயங்கரமான படமா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு ரசிகர்கள்லாம் ஏகபோக ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட், முழுக்க முழுக்க ஃபேமிலி என்டர்டெய்னர் படமா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலை பண்ணுமா அப்படின்றது நிறைய ரசிகர்களுடைய ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா அந்த ரசிகர்களுக்கு கேள்விக்குறியே வேண்டாம், எல்லாமே ஆச்சரியக்குறிதான் அப்படின்ற மாதிரி வசூல்ல அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்கு. குறிப்பா ஆந்திராவுல இந்த படம் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு.